ரெடி பண்ணுறாங்க. இது வந்து ஃபர்னஸ்னால் அந்த கேஸ்டிங்கை வந்து அலுமினியத்தை மெல்ட்டிங் பண்ணுற இடம். இதில் வந்து ட்ரம்மு மாதிரி இருக்கும் பெருசாக. அதில் வந்து வேஸ்டேஜெலாம் போட்டு மெல்ட் பண்ணுவாங்க. மெல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அலுமினியத்தில் இருக்கிற வேஸ்ட்டெல்லாம் ஒரு பவுட்ரு, ஃப்ளக்ஸ் பவுட்ருன்ற ஒரு பவுட்ரு போட்டு வேஸ்டேஜெலாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுவாங்க. வேஸ்டேஜெலாம் ஒரு மாதிரி ஒரு பவுட்ராக, அதாவது வெடி மருந்து மாதிரியான ஒரு பவுட்ரு மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த பவுட்ரை கையில் ஒரு ஜல்லடை வச்சு எடுத்துகிட்ருக்காங்க பாருங்கள். அது எல்லாமே வேஸ்ட்டு. அதை எடுத்து போட்டு ஃபுல்லாக ஓரளவுக்கு நல்லா க்ளீன் ஆனதுக்கப்புறம் கீழே போடுறாங்கள்ல, அதுதான் அந்த வேஸ்ட்டு. அதுவும் அலுமினியம் தான். அதுவே எவ்வளோ ஹீட்டாக இருக்குது பாருங்கள். வேஸ்ட்டே அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. அது கொதிச்சிட்ருக்கிறது மெட்டலு. அது நல்லா தெளிவாகிடுச்சு. இப்போது தெளிவான மெட்டல் என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மிஷின் பக்கத்தில் ஒரு ஃபர்னஸ் இருக்கும். அந்த ஃபர்னஸில் ஊற்றுவாங்க. இப்போ அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ ஹீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ எடுத்துகிட்டு போவாங்க, நான் காட்டுறேன். தண்ணி மாதிரி இருக்குங்க அந்த மெட்டல். ஆனால் மெட்டல் டெம்பரேச்சர் டவுன் ஆகிடுச்சுன்னா, கூலிங் ஆச்சுன்னா இறுகிடும். இங்கே பாருங்கள், இதுதான் அது மெட்டல். இது வந்து தண்ணின்னு நினைக்காதீங்க. அந்த மெட்டல் தான் வந்து இதில் எடுத்து ஊற்றுறாங்க. இது ஃபுல்லாக அலுமினியம் உருகி இருக்கிற நிலையில் தண்ணி மாதிரி போயிட்டுருக்கு பாருங்கள்.